எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த் ப்ளஸ் பேபிக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், வெஜிடபிள் பியூரிஸ், ஃப்ரூட் பியூரிஸ் இது எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு நான் என்னென்னலாம் கொடுத்தேங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பூசணிக்காய், அரசணிக்காய்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, பம்கின். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அதை கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக பாத்திரத்துலேயே வேக வச்சா போதும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கனாவே நல்லா வெந்துடும். நல்லா இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்து நீங்கள் மைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்சிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வெயிட் கெயினுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு. இதையும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி மிக்சியில் அடித்து சுடு தண்ணியை ஊற்றிக்குங்க. கொஞ்சம் மாவு மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பியூரி ஃபார்மில் வர மாதிரி அரைச்சி ஊட்டி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதோட வாட்டரை வந்து அவலில் சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பனானா இருந்துச்சுன்னா எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு பனானா ஒன்று போட்டுட்டு அந்த ஹீட் பண்ண அவல் அதில் போட்டு ஒரு டேட்ஸ் ஒன்று போட்டுட்டு ஹாட் வாட்டர் வந்து லைட்டாக ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க. இந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு நீங்கள் மார்னிங் டைமில் கொடுக்கும்போது, அதாவது குளித்ததுக்கப்புறம் கொடுத்திங்கன்னா நல்லா குழந்தைங்க ரொம்ப நேரத்துக்கு தூங்குவாங்க. ரொம்ப ரொம்ப சத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா குழந்தைங்களுக்கு வந்து அயன் சத்து நல்லா கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் பியூரி. இதில் உங்களுக்கே தெரியும் விட்டமின் சி வந்து நல்லா அதிகமாக இருக்கும், குழந்தைங்களோட நிறத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை நல்லா கட் பண்ணி போட்டு பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா பியூரி ஃபார்மில் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஆப்பிள். ஸோ எடுத்தோன்னே முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக ஃப்ரூட்ஸில் கொடுக்குறீங்கன்னா ஆப்பிள் தாராளமாக கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து கட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நல்லா வேக வச்சு மிக்சியில் அடிச்சுக்கிறதுனால அடிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இட்லி பானையில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்பிளை நல்லா கட் பண்ணி வேக வச்சுட்டு அதோட தண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்சியில் அடிக்கும்போது அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். மீதி இருந்துச்சுன்னா அதே வாட்டரை வந்து பாப்பாவுக்கு ஊட்டியும் விட்டுருவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் கேரட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கிறேன். பட்டாணியும் கேரட்டையும் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதோட வாட்டரை எடுத்து வச்சுட்டு மிக்சியில் வந்து போட்டிங்கன்னா அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பியூரி ஃபார்ம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டாணி அண்ட் கேரட் இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சத்து. நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற எல்லா டிஷ்லேயும் சத்துக்களாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட வளர்ச்சிக்கும் அடுத்தடுத்து படிப்படியாக வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. எடுத்த உடனே ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச வரையும் ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவல், அதுக்கப்புறம் பீட்ரூட், இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் பப்பாயா கொடுக்கலாம். முடிஞ்ச வரையும் ஃப்ரூட்ஸு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் குழந்தைங்க பெருசாக ஆக வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து நம்ம அப்பப்போ கொடுக்க அது கூட சத்துக்களும் வந்து குழந்தைங்களுக்கு போகும். ரொம்ப ரொம்ப எல்லா ஃபுட்டுமே நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது தான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.